Welcome to our channel, Minutes of Millionaire. ஹலோ மில்லியனியர்ஸ், நீங்கள் எல்லாரும் சேஃபாகவும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் யூடியூப்க்கு புதுசுன்றனால நாங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கோம். இப்போ வந்திருக்கிற பிக்சர்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாங்க, நாங்கள் ரெனவுண்ட் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் பிஸ்னஸை பற்றி தான் மேஜராக பேச போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எதிக்ஸை பற்றி நம்ம நிறையவே பேசுவோம். உங்களில் சில பேர் இல்ல பல பேருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, இல்ல ஆண்டர்பிரினர்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். பட் நீங்களும் இந்த வீடியோவால எவ்வளவு பலன் அடையலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பா கடைசியில நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை நம்ம 10 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் வித் தி இண்டிவிஜுவல்ஸ் பர்சனல் லைஃப், பிசினஸ் போர்ட்ஃபோலியோ, பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பவர்ஃபுல் மாடல்ஸ், சக்சீடிங் மாடல்ஸ், பிசினஸ் ஃபுட்பிரிண்ட், அக்வசிஷன், ஹவ் இஸ் ஹி a ரோல் மாடல், அண்ட் ஃபைனலி ஸ்டாக்ஸ். ஸோ இந்த எல்லா செக்மெண்ட்டுமே அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் அது வச்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் ஒரு ரியல் அயன்மேன்னே சொல்லுவாங்க. எஸ், எலான் ரீவ் மஸ்க். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எலான் ரீவ் மஸ்க் ஜூன் 28, 1971 சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்தார். அண்ட் அவருடைய ஃபாதர் எரால் மஸ்க், அவரும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். அண்ட் அவர் பேசிக்கலி எலக்ட்ரோமெக்கானிக்கல் இன்ஜினியர், பைலட், செயிலர் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பராக இருந்தார். அண்ட் எலான் மஸ்கோட அம்மா மேய் மஸ்க், அவங்க வந்து ஒரு மாடல் அண்ட் டயட்டீஷியன் டூ. அவங்க கனடாவில் பிறந்திருந்தாலும் அவங்க வளர்ந்தது எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவில் தான். எலான் மஸ்கோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் பண்ணார். 1989 கெனேடியன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணார் த்ரூ இஸ் மதர். அண்ட் அப்படி பண்ணனால அவரால் சவுத் ஆஃப்ரிக்கா மிலிட்ரி சர்வீஸ் விச் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி ஒன், அதை வந்து அவரால் ஸ்கிப் பண்ண முடிஞ்சுது. 1990 அவர் வந்துட்டு அவரோட டிகிரியை பர்சியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் 97 அவர் வந்துட்டு அவரோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணார். அண்ட் ஹீ இஸ் அ கிராஜுவேட் இன் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஏ ஃபிசிக்ஸ். 2000 எலான் மஸ்க்குக்கும் ஜஸ்டின் வில்சனுக்கும் மேரேஜ் ஆகுது. அவங்க வந்து ஒரு கெனேடியன் ஆத்தர். பட் சூன் 2008 ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுது. எலான் மஸ்க்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்கார். அவர் பேர் கிம்பல் மஸ்க், பிஸ்னஸ் மேன் அண்ட் ஆண்டர்பிரினர். அண்ட் அவருக்கு இன்னொரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேர் டோஸ்கா மஸ்க், டைரக்டர் அண்ட் மாடல். அவருக்கு 10 வயசு இருக்கும் போதே கம்ப்யூட்டிங் அண்ட் வீடியோ கேம்ஸ் மேலே ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கமோடோர் VIC-20 அப்படிங்கிற ஒரு 8-பிட் ஹோம் கம்ப்யூட்டரையும் அவர் அப்போ வாங்கினார். ஸோ 1980s இது ரொம்ப பிரபலமாக சேலான ஒரு ஹோம் கம்ப்யூட்டர். அண்ட் யூசர் மேனுவலை வச்சே அவர் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாரு. பை ஏஜ் 12 ஒரு ஒரு பேசிக் கோடிங் ரெடி பண்ணி ஒரு வீடியோ கேமும் லான்ச் பண்ணார். அண்ட் அதுக்கு பிளாஸ்டர் அப்படிங்கிற பேரையும் வச்சு பிசி அண்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி மேகசினுக்கு அதை விற்பனையும் செஞ்சு அப்ராக்சிமேட்லி $500 அதில் சம்பாதிச்சார். எலான் மஸ்கோட வெல்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வேர்ல்ட்லேயே செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன். அண்ட் இவரோட டோட்டல் அசட் ஆர் வெல்த் கரண்ட்லி எவ்வளோ அப்படின்னா $18.68 trillion crore. அதாவது நம்ம ஊர்படி பார்த்தீங்கன்னா 13,823 trillion rupees. 1995 Zip2 அப்படிங்கிற கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பை மஸ்க் அண்ட் அவருடைய பிரதர் கிம்பல் அண்ட் கிரெக். இது வந்து ஒரு வெப் சாஃப்ட்வேர் கம்பெனி. அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஃபண்ட் பண்ணாங்க இவங்களுக்கு. 1999 எக்ஸ்காம் அண்ட் பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் பேமெண்ட் கம்பெனி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பேங்க்ஸ் டு பி ஃபெடரலி இன்சூர்ட். ஸோ ஆரம்பித்த கொஞ்சம் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 lakh கஸ்டமர்ஸ் இந்த சர்வீசஸ்க்கு என்ரோல் பண்ணாங்க. இன் 2001 மஸ்க் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் மாஸ் சொசைட்டியோட இன்வால்வ் ஆயிருந்தார். அண்ட் அதோட அவுட்கமாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற SpaceX அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாச்சு. 2004 டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதில் சேர்மேனாக இவர் பதவியேற்கிறாரு. 2016 மஸ்க் கோஃபவுண்டட் நியூரோலிங்க். இது வந்து ஒரு நியூரோ டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவு டு இன்டகிரேட் ஹியூமன் பிரெயின் வித் AI.
ஸோ இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு மெத்தடாலஜிஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அண்ட் அகெயின் இந்த சேம் இயர் மஸ்க் ஹஸ் கோஃபவுண்டட் தி போரிங் கம்பெனி டு கன்ஸ்ட்ரக்ட் டனல்ஸ். இவ்வளோ வைட் ரேஞ்சான போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் ஃபேவரட் டெஸ்லா. பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். டெஸ்லா இன்கார்பரேஷன் ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி லொக்கேட்டட் இன் கலிஃபோர்னியா. அண்ட் அவங்களோட மெயின் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன் 2003 டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு பை மார்டின் ஹூ இஸ் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மார்க் ஹூ இஸ் தி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஸோ மார்க்கோட விஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு பி அ கார் மேனுஃபேக்சரர் தட் இஸ் ஆல்சோ எ டெக்னாலஜி கம்பெனி. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பைனிங் வித் டெக்னாலஜி தான் அவங்களோட விஷனாகவே இருந்துச்சு. டெஸ்லா மோட்டார்ஸ் அவரோட தேர்ட் எம்ப்ளாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா இயான் ரைட். அண்ட் அவங்க ஜாயின் பண்ண கொஞ்சம் மாதத்துலேயே 3 பேரும் சேர்ந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இன் 2004. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால $7.5 million ரைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவுட் ஆஃப் $7.5 million, $6.5 million வந்து இலான் மஸ்கோட இன்வெஸ்ட்மெண்ட். That is 85% of the funding is given by Elon Musk. And அதனாலே பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் சேர்மேனாக இலான் மஸ்க் தான் அப்பாயிண்ட் ஆனார். 2010 டெஸ்லா மோட்டார்ஸ் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற டொயோட்டா ஃபேக்ட்ரியை $42 million வாங்கினாங்க. அண்ட் அடுத்த மாதமே டெஸ்லா மோட்டார்ஸ் ஐபிஓ அப்படிங்கிற இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பை விச் 13.3 million ஷேர்ஸ் வந்துட்டு சேலுக்கு விடுறாங்க ஃபார் $17 per share. 1956 இதே மாதிரி ஃபோர்ட் மோட்டார் வந்துட்டு ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்துட்டு ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால $226 million அதனால் ரைஸ் பண்ண முடிஞ்சது. 2014 டெஸ்லா வந்து ஆட்டோ பைலட் அப்படிங்கிற கான்செப்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அலாங் வித் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அவங்க எனர்ஜி ஸ்டோரேஜ் மார்க்கெட்லேயும் அப்போ தான் என்டர் ஆகிட்டு இருக்காங்க பை ரிவீலிங் தேர் பவர் வால் அண்ட் பவர் பேக் ப்ராடக்ட்ஸ். இது அனௌன்ஸ் பண்ண சில வாரத்திலேயே கம்பெனிக்கு $800 million ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இன் 2020 டெஸ்லாவோட ஹையஸ்ட் சேல்ஸ் இன் பிளகின்ஸ் அண்ட் பேட்ரி இதை அவங்க அச்சீவ் பண்ண முடிஞ்சது பை கேப்சரிங் 16% ஆஃப் பிளகின் மார்க்கெட் அண்ட் 23% ஆஃப் பேட்டரி மார்க்கெட். தட் இஸ் பியூர்லி எலக்ட்ரிக்கல். கம்பெனியோட விஷன் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் தி மோஸ்ட் கம்பெலிங் கார் கம்பெனி ஆஃப் தி 21st century பை டிரைவிங் தி வேர்ல்ட்ஸ் டிரான்சிஷன் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதாவது 21st centuryயோட நம்ம தவிர்க்க முடியாத ஒரு கார் கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்லி பை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். உங்களோட மிஷன் பார்த்தீங்கன்னா டு ஆக்சலரேட் தி அட்வென்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் பை பிரிங்கிங் கம்பெலிங் மாஸ் மார்க்கெட் எலக்ட்ரிக் கார்ஸ் டு மார்க்கெட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அதாவது எவ்வளோ சீக்கிரம் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டை ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்களோட மிஷனாக வச்சுருக்காங்க. டூ 2006 டெஸ்லாவோட முதல் கார் தி ரோட்ஸ்டர் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் அதோட இபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 393 kilometers. ஸோ இபிஏனா ஒன்றும் இல்லைங்க, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. ஸோ இவங்க வந்துட்டு அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை கண்ட்ரோல்டு லேப் கண்டிஷன்ஸில் செக் பண்ணி அதோட ஃபியூவல் எக்கானமி என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த ஏஜென்சி வந்துட்டு இட் இஸ் வெரி மச் சிமிலர் டு அவர் அராய் தட் இஸ் லொக்கேட்டட் இன் பூனே. ஸோ அதே மாதிரி யூஎஸில் இபிஏ அப்படிங்கிறவங்க இந்த ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 2012 மாடல் எஸ் அப்படிங்கிற ஒரு 5-door லிஃப்ட் பேக் செடான் அதை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் செகண்ட் பெஸ்ட் செல்லிங் பிளக்-இன் எலக்ட்ரிக் கார் வித் அ சேல் ஆஃப் 2 lakh units. அண்ட் இதோட இபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 647 kilometers, which is the highest of any battery electric car at the time. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கார் நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு. இன் 2012 டைம் மேகசின்ஸோட பெஸ்ட் 25 இன்வென்ஷன்ஸில் இது வந்திருக்கு. அண்ட் இன் 2013 ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் தி நார்வேனியன் நியூ கார் சேல்ஸ்
மோட்டார் ட்ரெண்ட் கார் ஆஃப் தி இயர், வேர்ல்ட் கிரீன் கார் அப்படின்ட்டு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் மேகசின்ஸ்லையும் இந்த கார் வந்து இடம் பெற்றிருக்கு. அண்ட் இதோட எக்ஸ்பெக்டட் ரேட் இந்தியாவில் எதுவுமே லான்ச் ஆகலை, பட் இந்தியாவில் வந்தால் இதோட எக்ஸ்பெக்டட் ரேட் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 crore. 2015 டெஸ்லாவோட தேர்ட் வெஹிக்கிளை லான்ச் பண்ணாங்க, தட் இஸ் மாடல் எக்ஸ். அண்ட் இது வந்து ஒரு மிட் சைஸ் கிராஸ் ஓவர் எஸ்யூவி. அண்ட் இதில் வந்துட்டு 5, 6 and 7 பேசஞ்சர் கான்ஃபிகரேஷனும் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் செடான்லேருந்து விச் இஸ் மாடல் எஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு எஸ்யூவி. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி மாடல் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டோர்ஸ். ஸோ இந்த டோர்ஸ் வந்து வேர்ட்டிக்கலாக ஒரு ஃபால்கன் விங் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாடல் எக்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் பிளக்இன் கார்ஸில் 7th பிளேஸில் இருக்குது. இதோட இபிஏ ரேஞ்ச் வந்து 547 kilometers per charge. அண்ட் இந்தியாவில் இந்த மாடல் லான்ச் ஆச்சுன்னா த எக்ஸ்பெக்டட் ரேட் இஸ் 2 crores. இன் 2017 டெஸ்லாவோட 4th கார் லான்ச் பண்ணப்பட்டது, தட் இஸ் மாடல் 3. அண்ட் இது வந்து ஒரு செடான் டைப் வெஹிக்கிள். அண்ட் கம்பேரிட்டிவ்லி மாடல் 3 வந்துட்டு ரொம்பவே சீப்பராக இருந்துச்சு, பிகாஸ் இவங்களோட இன்டென்ஷன் வந்து மாஸ் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஸோ இது அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நியர்லி 4,55,000 கார்ஸ் வந்து ரிசர்வேஷனுக்கு வந்துடுது. அண்ட் இதோட இபிஏ வந்து 354 kilometers. அண்ட் இந்தியாவில் இந்த மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி அரவுண்ட் 60 lakhs. அண்ட் 2019 டெஸ்லாவோட 5th மாடல், தட் இஸ் மாடல் ஒய் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இட் இஸ் அ காம்பேக்ட் கிராஸ் ஓவர் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், சியூவின்னு சொல்லுவோம்ல, அந்த டைப்பில் உள்ள ஒரு வெஹிக்கிள் தான் இது. அண்ட் இந்த மாடல் வந்து மோர் ஆஃப் மாடல் 3லேருந்து யூஸ் பண்ண அதே பிளாட்ஃபார்ம் அண்ட் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் மாடல் ஒய் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோட இபிஏ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 525 kilometers per charge. அண்ட் இதோட ரேட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 50 lakhs. வீடியோட லென்த் அதிகமாக இருக்குன்றனால கண்டென்ட்டோட குவாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஸோ அதனால் மீதி செக்மெண்ட்ஸை நான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே எங்கள் டீமுக்கு, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அண்ட் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் மாடலை பற்றியோ இல்லை ஏதாவது கம்பெனியை பற்றியோ நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is JC signing off.